الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கென்று உலக ரீதியிலும் சரி மறுமை ரீதியிலும் சரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் சரி அவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஒருவன் பிறந்தால் அவனுக்கு எப்படி பெயரை சூட்ட வேண்டும், அந்த பிள்ளையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், வளர்த்து எப்படி பெரியாளாக ஆக்க வேண்டும், கல்வி எந்த விதமான கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், எதுவரைக்கும் என்றால் கஃபன் தஃபன் வரைக்கும் உண்டான அனைத்து விஷயங்களும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருவதை நாம் அனுதினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, நீங்கள் உடனே குர்ஆன் ஹதீஸை புரட்டி பாருங்கள், அதற்குண்டான தீர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும். மனைவி மூலமாக பிரச்சனையா அல்லது கணவன் சரியில்லையா, நீங்கள் குர்ஆன் ஹதீஸை எடுத்து பாருங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். அல்லது அரசியல் ரீதியில் பிரச்சனையா, ஆட்சியாளர்கள் சரியில்லையா, அல்லது எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியவில்லையா, எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா, நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அரசியலை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஷரியத்தை எப்படி சொல்லி இருக்கிறது நீங்கள் பாருங்கள், அனைத்திற்கும் தீர்வு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. உலகத்தில் கிட்டத்தட்ட 54 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். இந்த 54 நாடுகளும் 100% ஷரியத்தின்படி ஆட்சி செய்கிறதா என்று சொன்னால் கிடையாது. கொஞ்சம் வளைந்து கொடுத்துதான் ஆட்சி செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிகள், சவுதி, துபாய் போன்ற நாடுகளை பார்த்தால் முழுமையாக அமெரிக்காவிற்கு கட்டுப்பட்டு இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படி வளைந்து கொடுத்து போனால்தான் உலகத்தில் நாம் சுகபோகமாக வாழ முடியும் என்பது அந்த மன்னர்களுடைய ஒரு கொள்கை. இப்படி
துன்யாவையே நோக்கமாக வைத்து ஷரியத்தை பின்பற்றாமல் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், எங்களுக்கு இந்த துன்யா வேண்டும், இந்த துன்யாவில் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அவர்களுக்கு. ஆனால் என்னதான் எங்களை உலகமே எதிர்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வல்லரசுகள், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுகள் எங்களை எதிர்த்தாலும் சரி, நாங்கள் 100% ஷரியத்தின்படிதான் ஆட்சி செய்வோம் என்று தற்பொழுது வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தான் மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாலிபான்கள். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அதுதான். சென்ற வாரமே பேச வேண்டியது, ஒரு சில சூழ்நிலைகளால் பேச முடியாமல் போனது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், தாலிபான்களை பற்றி உள்ள தவறான கருத்துக்கள் அநேகமானவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அப்படி இந்த மீடியாக்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். பொய்களை எல்லாம், புரட்டுகளை எல்லாம், எல்லா விதமான அவர்களை பற்றி உள்ள தவறான செய்திகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதன் விளைவு தற்பொழுது என்ன ஆனது, எப்படி கோடி மீடியாக்கள் தற்பொழுது சரண்டராகி இருக்கிறார்கள் என்பதை நாம் இஸ்லாமிய ரீதியிலாகவும் அரசியல் ரீதியாகவும் தற்போது நாம் பார்க்கவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 2021 அன்று அமெரிக்க படைகளை எல்லாம் விரட்டி அடித்து ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறது தாலிபான் அமைப்பு. தாலிபான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? மாணவர்கள் என்று அர்த்தம். தாலிப், தலபுல் இல்ம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மார்க்க கல்வியை கற்பது கடமை, அவன் தேடுவது கடமை. தலப என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தாலிப், அதிலிருந்து தாலிபான், கல்வியை தேடக்கூடிய மனிதர்கள் என்று அர்த்தம். இவர்கள் உண்மையில் தாலிபான் அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஆலிம் பெருமக்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் யூபியில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் தேவபந்த் என்ற மதரசாவில், உலக புகழ்பெற்ற மதரசாவில் ஓதி முடித்தவர்கள் இந்த தாலிபான்கள். அப்படிப்பட்ட அவர்களை ஒரு 4 வருடத்திற்கு முன்னதாக எப்படியெல்லாம் இந்த மீடியாக்கள் பொய்களை கட்டவிழ்த்து விட்டது என்பதை சற்று உங்கள் கவனத்திற்கு. தாலிபான் தீவிரவாதிகள், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் சூறையாடப்பட்டன. பெண் சுதந்திரம் என்பது இல்லை, பெண்களுக்கு கல்வி என்பது இல்லை, பெண்களுக்கு அவர்கள் முன்னுரிமை என்பது கொடுக்க மாட்டார்கள், ஆணாதிக்கம் நடைபெறுகிறது ஆப்கானிஸ்தானில் என்று சொல்லி பலவிதமான பொய் புரட்டுகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டாலும் தாலிபான்கள் அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். என்ன கொள்கை தெரியுமா? நாங்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைப்பது 100% ஷரியத்துடைய ஆட்சி, இந்த உலகம் தெரிய வேண்டும், தெரிந்து ஷரியத்தின்படி ஆட்சி செய்தால் எப்படி அந்த நாடு உருப்படியாக வளரும் என்பதை சொல்லி நாங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லாலும் செய்து காட்டியிருக்கிறார்கள், செயலாலும் தற்பொழுது செய்து காட்டியிருக்கிறார்கள். தற்பொழுது நான் இதை ஏன் பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி காசிமி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்தியாவிற்குள் வருகிறார்கள். இந்தியாவிற்குள் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முன்னாள் பிஜேபியுடைய எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் இப்படி பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்? வீட்டுக்குள்ள, இந்துக்களுடைய வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, யாரும் முஸ்லிம்கள் வரக்கூடாது, வெளியாட்கள் வரக்கூடாது, அப்படி வந்தால் கால்களை வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தி. சென்ற வாரம் வந்த செய்தி அது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நமது பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவரை அழைத்து வந்திருக்கிறாரே, ஜெய்சங்கர் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறாரே, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்பதை நாங்கள் கேட்டாக வேண்டும். ஆக தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் ஒரு ஆலிம், அவர் என்ன செய்கிறார்? இந்தியாவிற்குள் வருகிறார், எல்லா விதமான பிரஸ் மீட்டுகளையும் கொடுக்கிறார். அப்படி பிரஸ் மீட்டை கொடுக்கும் பொழுது, பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது சொல்லிவிட்டார், நான் பெண்களிடம் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன், பத்திரிகை சந்திப்பில் பெண்கள் என்பது இருக்கக்கூடாது, அப்படி ஒருவேளை இருந்தால் அவர்கள் ஒழுக்கமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு என்ன செய்யணும், வரணும். இப்படி சொன்னவுடன் ஒரு சிலர்கள் இப்படி எடுத்துக்கொண்டார்கள்,
பாருங்கள், ஆப்கானிஸ்தான் இன்னும் திருந்தவே இல்லை. இன்னும் அவர்கள் பெண்களை அடிமைகளாகவும் அந்த ஆடை கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தற்பொழுதும் பேச்சு என்பது இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஒரு சம்பவம், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் யூகேவில் இதே இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி என்பவர் என்ன செய்கிறார், யூகேவிற்கு செல்கிறார். யூகேவிற்கு சென்று ஒரு பெண் பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும் போது அந்த பெண் ஒரு அரைகுறையான ஆடை, யூகேனாலே தெரியும், இங்கிலாந்து எல்லாமே அரைகுறை தான், பத்திரிகையாளர் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் கீழே குனிந்து கொண்டு என்ன செய்கிறார், அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்காமல், அவருடைய ஆடையை பார்க்காமல் கீழே குனிந்து கொண்டே பிரஸ் மீட்டை வழங்குகிறார். கடைசியாக அந்த பெண் பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு பர்சனல் கொஸ்டின். என்ன, நீங்க என்ன ஒரு தடவை கூட தலை தூக்கி பார்க்கலையே, என்ன காரணம்? அந்த பெண் கேட்டுவிட்டாள். அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஏமா நான் ஒரு ஆம்பளை, பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் மார்க்கம் ஒரு தடவை அனுமதிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வலக்க நஸரல் ஊலா, அலியே உமக்கு ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க நேரில் சொன்னால் வலக்க நஸரத்தல் ஊலா, முதல் என்பது உமக்கு தகும், இரண்டாவது பார்ப்பது உனக்கு தகாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்ன? முதல் பார்வை என்பது யதார்த்தமான பார்வை. அது யதார்ச்சியாக நாம் என்னதான் பேணுதலாக இருந்தாலும் விழுந்துவிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இரண்டாவது பார்ப்பது என்பது அது ஒரு காம பார்வையாக, அது ஒரு இச்சை ஏற்படக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கலாம் என்று சொல்லிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பார்வையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், இரண்டாவது பார்வையை பெண்களை பார்க்காதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள், அந்நிய பெண்களை. அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் மூடி மறைத்திருந்தால் பரவாயில்லை, நீங்கள் உங்களுடைய ஆடை ஒழுக்கம் என்பது சரியில்லை, இஸ்லாம் அதையெல்லாம் பார்க்க கூடாது என்று தடை செய்திருக்கிறது, நான் அல்லாஹ்விற்கு பயந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஓப்பனாக அந்த பிரஸ் மீட்டிலே போட்டு உடைத்து விட்டார் அமீர் கான் முத்தகி காசிமி அவர்கள். அந்த அளவிற்கு மார்க்கப்பட்டுள்ளதாகவும் இறைச்சம் உடையவர்களாகவும் உண்மையிலேயே ஒரு முத்தகையாக அவர்கள் வாழ்ந்திருந்தார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். சரி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த பிரதமர்கள் அல்லது அரசியல்வாதிகள் நமது நாட்டிற்குள் வந்தால் பெரும்பாலும் அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? டூரிஸ்ட் பிளேஸ்களாகத்தான் இருக்கும். வந்தால் ரெட் ஃபோர்ட்டிற்கு செல்வார்கள், தாஜ்மஹாலுக்கு செல்வார்கள், அல்லது முஸ்லிம்களாக இருந்தால் அஜ்மீருக்கு செல்வார்கள். இதை போன்ற டூரிஸ்ட் பிளேஸ்களாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் சென்ற இடம், அமீர் கான் முத்தகி அவர்கள் சென்ற இடம் தாருல் உலூம் தேவ்பந்த் என்ற மதரசாவுக்கு சென்றார்கள். ஏன்னா சங்கிகளுக்கும் சரி அந்த மதரசாவுக்கும் சரி ஒத்து வராது. அந்த மதரசாவை குறிவைத்து தான் தற்போது வரைக்கும் அவர்கள் அது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மதரசா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த மதரசா தான் நமது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வித்தாக இருந்த ஒரு காரணமாக இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், எங்களுடைய ஆசிரியர் மௌலானா முகமது இப்ராஹிம் பாக்கவி ஹசரத் அவர்கள் நாங்கள் பாடத்தில் உட்கார்ந்துருக்கோம். அப்போ சொன்னாங்க ஒரு தகவல், நாங்கள் தேவபந்தில் ஓதும் பொழுது 100வது ஆண்டு விழா வைத்தார்களாம். 100வது ஆண்டு விழா அப்படி வைக்கும் பொழுது அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர்கள் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி என்ன செஞ்சா, உலமாக்களிடம் கெஞ்சி கேட்கிறது. என்ன கேட்கிறார்கள்? நான் உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு போயிருந்தேன், உங்களை போன்ற உலமாக்களால் தான் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் என்பது கிடைத்தது, எனவே நான் உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு போறேனே என்று சொல்லி அவ்வளவு பெரிய பிரதமர், இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் தாருல் உலூம் தேவ்பந்தினுடைய முஹ்தமி மேலும் கேட்கிறார்கள். ஆனால் அனுமதி என்பது கொடுக்கப்படவில்லை. ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே சரிமா 10 நிமிஷம் டைம் எடுத்துக்க என்று சொல்லி பிரதமரை உள்ளே வரவழைத்து அங்கே உரையாற்றுகிறார்கள். ஒரு உணர்ச்சிகரமான உரை. நீங்கள் இருந்ததால் தான் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் என்பது கலைஞ்சிருக்கிறது, நீங்கள் இல்லை என்றால், உங்களை போன்ற உலமாக்கள் இல்லை என்றால் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்று சொல்லி ஒரு உணர்ச்சி மிக்க பேசிவிட்டு சென்றார்கள் என்று சொல்லி எங்கள் ஹசரத் பெருந்தகை அவர்கள் எங்கள் பாடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு புகழ்பெற்ற மதரசா தாருல் உலூம் தேவ்பந்த் என்ற மதரசா. அந்த மதரசாவில் ஓதியவர்கள் தான் தாலிபான்கள்.
இவர்கள் என்ன செய்கிறார்கள், நேராக இதை போன்ற டூரிஸ்ட் பிளேஸ்கள்லாம் சுத்தாம அந்த மதரசாவுக்குள் செல்கிறார்கள். பலவிதமான காலுடைகள் ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்தது. நேரே அந்த மதரசாவுடைய முஹ்தமீம் சாஹிபாக இருக்கக்கூடிய அபுல் காசிம் நுஅமானி ஹசரத் அவர்களை சந்தித்து முசாஃபா செய்து அவர்கள் ஒரு பேப்பரை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு தலப்பாகை கட்டப்படுகிறது. என்ன பேப்பர், எதற்காக வேண்டி தலப்பாகை என்று சொன்னால், புகாரியினுடைய சனது அவர்களுக்கு வழங்குகிறார்கள். பொதுவாக ஆலிம்களிடத்தில் நீங்கள் கேட்டுப்பார்கள், தெரியும். புகாரியுடைய சனது என்று சொன்னால், உதாரணமா நான் எங்களுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய அப்துல் மஜீத் பாக்கவி ஹசரத் அவர்களிடம் நான் ஓதினேன் புகாரி பாடத்தை. அவர்கள் அவருடைய ஹசரத்திடம் ஓதினார்கள். இப்படியே சென்று 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 ஷா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி வரைக்கும் செல்லும். கடைசியாக அவர்கள் இருந்து புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும். இதனுடைய சனதுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு அத்தாரிட்டி. அதாவது புகாரியிலிருந்து சொல்லக்கூடிய நான் உங்களுக்கு என்ன ஹதீஸ் இருந்து சொன்னாலும் நான் டைரக்டாக என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு அத்தாரிட்டியை நம் உஸ்தாதுமார்கள் தருவார்கள். அந்த ஒரு அத்தாரிட்டியை வாங்குவதற்காக வேண்டி தாருலும் தேவபந்திற்கு அவர்கள் சென்று நேராக அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக வந்த நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி வந்தார்கள்? அப்படி வந்த பிறகு என்ன ஆனது தெரியுமா? இதற்கு முன்னர் வரைக்கும் தாலிபான் தீவிரவாதிகள் என்று சொன்னவர்கள், சொன்ன மீடியாக்கள் தற்பொழுது இப்படி பேச்சை மாற்றி சொல்கிறார்கள். எப்படி? தாலிபான் தலைவர் வருகை தந்திருக்கிறார், தாலிபான் தலைவர், தாலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே வார்த்தை மாறுதல்களை அவங்க கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சரி ஏன் அந்த ஒப்பந்தம் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானில் அதிக அளவில் லீத்தியம் என்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. அதிலிருந்து பேட்டரிகள் மற்ற எல்லா விதமான விஷயங்களை அதிலிருந்து தயாரிக்கலாம். மிகவும் விலை உயர்ந்த பொருள் என்பதால் இந்தியாவிற்கு வேறு வழி இல்லாமல் இவர்கள் ஆப்கானிஸ்தானிடம் சரண்டராகி இருக்கிறார்கள். ஏன்னா மற்ற சுற்றுமுள்ள அனைத்து நாடுகளும், சீனாவும் சரி, பாகிஸ்தானும் சரி, இலங்கையும் சரி, எல்லா நாடுகளும் ஆப்கானிஸ்தானிடம் ஒரு ஒப்பந்த ஒன்றை வைத்துக் கொண்டது. ஆனால் இந்தியா மட்டும் தற்பொழுது தாமதமாக வைத்திருக்கிறது. ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முஸ்லிம், வேற எதுவும் கிடையாது. இன்னும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்காவிடம் இந்தியா 6000 கோடி இன்வெஸ்ட் செஞ்சிருக்கு. நான் சொல்றேன் 2021 6000 கோடி இன்வெஸ்ட் செஞ்சு அமெரிக்காக்காரன் எப்ப ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடி போனானோ அவன் எல்லாம் சுட்டுட்டு போயிட்டான். அதை வாங்குவதற்கு எப்படி என்று சொல்லி இந்தியாவிற்கு தெரியாமல் தற்பொழுது ஆப்கானிஸ்தானம் சரணடைந்திருக்கிறது என்பதை தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில விஷயங்கள். அந்த நாட்டிற்கு பொருளாதார வசதி என்பது கிடையாது. ஷரியத்தின்படி ஆட்சி செய்தால் எந்த அளவிற்கு அல்லாஹ் முன்னேற்றத்தை தருவான் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் மட்டும் நான் சொல்றேன், கேளுங்களேன். அந்த நாட்டிற்கு எந்த விதமான பொருளாதார வசதி கிடையாது. மற்ற நாடுகளுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் என்று சென்றால் ஒரு 4ஆம் தர நாடாகத்தான் ஆப்கானிஸ்தானை வர வைப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நாட்டில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன தெரியுமா? கோஸ்டேப்பா என்ற ஒரு கால்வாய், அந்த கால்வாயின் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர்களை விவசாய பூமியாக மாற்றியிருக்கிறார்கள் தாலிபான்கள். இந்த 4 வருடத்தில் 300க்கும் மேற்பட்ட பிரிட்ஜுகளை கட்டியிருக்கிறார்கள், மேம்பாலங்களை கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்கெல்லாம் மொத்தமாக செலவு என்பது $1 பில்லியன் ஆகும் என்று சொல்லி ஒரு எஸ்டிமேட். இவர்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது என்று சொல்லி உலகநாடுகள் ஆச்சரியப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை வீழ்த்திய ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி, தாலிபான்களும் சரண்டர் ஆகி இருக்கிறது தற்பொழுது. இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா? சமீபத்தில் போன மாசம் நடந்த விஷயம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன செய்யறாரு? தாலிபான்கிட்ட வெளிப்படையா கேட்கிறாரு, பங்க்ராம் அப்படிங்கிற ஒரு விமானத்தளம், அந்த விமானத்தளத்தை வித்ரா பண்ணிட்டு அமெரிக்கா என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க ஆப்கானிஸ்தானை விட்டு 2021 எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை தாலிபானிடமே ஒப்படைத்து சென்று விட்டார்கள். இந்த 4 வருஷம் கழிச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன செய்கிறார்? தாலிபானிடம் பேசுகிறார், எங்களுக்கு அந்த விமானத்தளத்தை கொடுத்துருங்களேன். ஏன் அப்படின்னா காரணம், அந்த விமானத்தளத்திலிருந்து சீனாவிற்கு 1 மணி நேரத்திற்கு சென்றுடலாமா.
ஆப்கானிஸ்தான்ல இருந்து சீனாவிற்கு 1 மணி நேரத்தில் சென்று விடலாம், அந்த அளவிற்கு வசதி செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தர முடியாது என்று சொன்னவுடன் அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். என்ன எதுக்காக நோபல் பரிசு வாங்கினான்? அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வேண்டும் என்று சொன்னவன் அவன் தாலிபான்களை மிரட்டுகிறான். நீங்கள் எனக்கு அந்த விமான தளத்தை தரவில்லை என்றால் நீங்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அங்கே ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தாலிபான்களை மிரட்டி இருக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இங்கே சொல்ல வருவது ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? ஷரியத்தின்படி 100% நாம் செயல்பட்டால் அல்லாஹ் தஆலா எப்படி இருந்தாலும் சரி நம்மை முன்னோக்கி முன்னேற செய்து கொண்டேதான் இருப்பான். அதை விட்டுவிட்டு இந்த உலக நாடுகளுக்கு, அதிலும் குறிப்பாக வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டு கிடந்தால், ரசூலுடைய சுன்னத்தை நாம் விட்டுவிட்டால் நாம் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த தருணத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அல்லாஹ்வுடைய இஸ்லாம் என்ற ஜோதியை இவர்கள் வாயால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். மீடியாக்கள் என்னென்னவெல்லாம் பேசியது, ஆனால் தற்பொழுது அவர்களை தாலிபான் தலைவர்கள் என்று பேசி இருக்கிறது. கம்பளங்களை போட்டு அவரை இந்தியாவிற்கு வரவேற்று இருக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தஆலா தன் ஜோதியை கண்டிப்பாக பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். இஸ்லாம் கண்டிப்பாக பரிபூர்ணப்படுத்தியே தீருவார். வலோ கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் என்னதான் இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் மீது அவர்கள் கோபம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? இஸ்லாம் என்ற ஜோதியை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனத்தை உங்களுக்கு நான் இங்கே நினைவூட்டி ஆக வேண்டும். ஆக ஷரியத்தின்படி 100% செயல்படுவோம். அதன்படி செயல்பட்டால் கண்டிப்பாக ஆட்சியும் அதிகாரமும் நம் இடத்தில் வரும் என்று சொல்லி எந்த விதமான சிலைவும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காந்தியடிகள் எப்படி ஆசைப்பட்டார்களோ, ஷரியத்தின்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அதே போன்ற ஆட்சி அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வெகு விரைவில் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி தொழுது கொள்ளுங்கள்.